அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைப்பது குறித்து பாஜகவின் 16 பேர் அடங்கிய நாடாளுமன்ற குழு முடிவு செய்யும் என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் உப்பிலியப்பன் கோயிலில் தரிசனம் செய்த அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தது இதனை தெரிவித்தார். மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவிற்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிய தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்த அவர் இரட்டை மடி வலை பயன்படுத்துவது தொடர்பாக விரைவில் தீர்வு காணப்படும் என கூறினார். இந்த சட்டத்துல தெளிவா சொல்லியிருக்கு, பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்க்கான வக்ஃப் சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. நான் முஸ்லிம் சகோதரர்களுக்கு சொல்றேன், உங்களோட வக்ஃப் ப்ராப்பர்ட்டி ஏழை எளிய முஸ்லிம்களுக்கு பலன் அளிக்கக்கூடிய விதத்தில் இல்லாமல் பணக்காரர்கள் அபகரித்து வைத்திருக்கிறார்கள். அதை மீட்டு முஸ்லிம் சமுதாயத்தில் ஒப்படைப்போம். வக்ஃபுக்கு சொந்தம் சொன்னா ராஜாவே ஃபைட் பண்ணுவாங்க உங்களுக்காக. ஆனா திருச்செந்துறை கோவில் ஆதி சந்திரசேகர சுவாமி கோவில் வக்ஃப் போடுதுன்னு சொன்னா அது மீட்கப்படும். நான் உங்களுக்கு சொல்றேன், இப்ப திருச்செந்துறை மக்களுக்கு சொல்லி இருக்கேன், இந்த 2 ஹவுஸ்லயும் அடுத்த வாரம் பில்லு வருது, பாஸ் ஆகும். பாஸ் ஆகிற அன்னைக்கு சந்திரசேகர சுவாமிக்கு மிகப்பெரிய அளவில் அபிஷேக ஆராதனைகளுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன். ஆகவே ஹிந்து சமுதாயம் தன்னுடைய சொத்தை மீட்கிறதுக்காக. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. அண்மை செய்திகளுக்காக இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.